தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். லக்னாதிபதியும் சரி சுகஸ்தானாதிபதியும் சரி அழகா போய் வக்ரமாயிட்டு அழகா உட்காந்துட்டாரு 7ஆம் இடத்துல போய். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எங்கிருந்தோ திடீர்னு பிரச்சனை வரும், சுத்தி சுத்தி பிரச்சனை வரும். எவ்வளவு பெரிய மூமெண்ட் நம்ம அடி எடுத்து வச்சாலும் இல்ல நீ யோசிச்ச தப்பு, ஆரம்பத்துல நல்லா இருக்கும், அப்ப யார் சொல்றது நம்ம கேட்காம நம்ம போய் அழகா போய் விழுந்து எந்திரிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து இப்ப உங்களுக்கு ஒரு விடிவு காலம். என்னதான் நம்மளுடைய சனி பயிற்சி உங்களுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய லக்னத்தை பார்த்தாலும் 4ஆம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்தை கெடுத்தாலும் அந்த வீடு கொடுத்த அதிபதி, அதாவது லக்னாதிபதியும் 4க்குரிய அதிபதியும் போய் அழகா 7ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகும்போது பண வரவுகள் அதிகரிக்கும். பணம் அந்த அதிகரிப்பு வரும்போது கரெக்டா உங்களுடைய கடன்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்துக்கோங்க. அதை வீண் செலவு செய்யறதுக்கு உண்டான விரயமும் வரும். ஆனா அதை பார்த்து நீங்க செலவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு வீடுக்குரிய காரியமா இருக்கட்டும். ஏன்னா நீங்க நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், இந்த காலகட்டத்துல தனு லக்னத்துக்கு கடன் சுமை ஜாஸ்தியாக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வருமானத்தையும் கடவுள் குரு கொடுப்பாரு, கடன் சுமை கொடுப்பாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுங்க. அளவான கடன் அந்த வருமானத்தை யூஸ் பண்ணி அந்த கடன் அடைச்சு லாபத்தையும் கையில வைக்கிற மாதிரியான பிளானிங் கரெக்டா கொடுங்க. ஏன்னா அவர் அழகா வக்ர நிவர்த்தியா உங்களுக்கு அந்த பிளானிங்கும் கொடுப்பாரு. ஸோ இதை கரெக்டா யூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நீங்க நகர்த்தி கொண்டுட்டு போனீங்கன்னா 100% இதுக்குண்டான எல்லா வெற்றியும் பிரச்சனைக்குண்டான நிவர்த்தியும் கிடைக்கும்.